கலாஷ்னிகாவ். அவன் எங்க இருக்கான்னு தெரியல. அவனோட அடுத்த குறியே நீங்க தான். அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் மை மடிக மீடியாலே மக்களே. உன்னோட ஊர் பொடியமார் பெரிய கண்டுபிடிப்பொண்டு கண்டுபிடிச்சிக்கிறான். அதாவது லாஸ்ட்டாக நாங்கள் போட்ட வீடியோவில் ஒரு மௌலவி பேசுகிறாரு, ஒரு மௌலவி இதை வீடியோ போகுது. இது கூட தெரியாமையா நாங்கள் வீடியோ போட்டோம். இதில் என்ன விளங்குதுன்னா, நாங்கள் விரிச்ச வலையில் சரியாக நீங்கள் மாட்டிக்கொண்டீங்க. இதை தாண்டா நாங்களும் எதிர்பார்த்தோம் உங்கள்கிட்ட. இவ்வளோ பேசுகிற நீங்கள், இவ்வளோ பெரிய கண்டுபிடிச்ச நீங்கள் 12 ஹவருக்குள்ளால் கிட்டகிற அவன்கிட்ட கேட்க வேணாமா? நீ அல்ல இல்லைன்னு சொன்னாய், முஸ்லீம்களை தீவிரவாதி சொன்னாய், 10 லட்சம் முஸ்லீம்களை வர சொன்னாய் சண்டைக்கு, இதெல்லாம் எடிட்டிங்காக இல்லையான்னு அவனை கிட்ட வச்சே கேட்க வேண்டியதாண்டா. எங்கே போய்க்கிற மௌலவி கோல் அடிச்சு இங்கே பாருங்கள் உங்களோட மூஞ்சை போட்டு இன்னொரு ஆடியோ போட்டிக்கிறான்ட்டு அப்படி கேட்க தெரிஞ்சு உங்களுக்கு கிட்டகிற இவங்கிட்ட கேட்குறதுக்கே ஏண்டா ஏலா? ஏன்னா இப்போ நல்ல தெளிவாக விளங்குது. அவனுக்கு நீங்கள் அடிமையாகிக்கிறீங்க. உங்களோட ஊரே அடிமையாகிக்கிற மாதிரி தான் எனக்கு விளங்குது. ஏன்னா கேள்வி கேட்க யாரும் இல்லையாங்க. அவன் நினச்ச மாதிரி செஞ்சு கொண்டு கொள்ளை அடிச்சு கொண்டு ஈக்கிறான். ஒரு விஷயத்தில் சந்தோஷப்படுறோம், உங்களோட 6ஆம் அறிவு எங்களோட விஷயத்தில் அவசரி கொஞ்சம் யூஸ் ஆகிச்சேண்டு. எல்லா விஷயத்தையும் பார்த்து எடிட்டிங் பண்ணி சரியாக வீடியோவை போஸ்ட் பண்ணுற எங்களுக்கு தெரியாதாடா இது எடிட்டிங் வீடியோவா இல்லையாண்டு. நாங்கள் உங்களை பார்க்க வச்சோம், உங்களை யோசிக்க வச்சோம். இதை நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னு நினச்சோம். அதே மாதிரி கண்டுபிடிச்சி இப்போ உங்களோட 6ஆம் அறிவு வேலை செய்யுது எங்களோட விஷயத்தில் மட்டும்தான். அதுக்கு பிறகு விஷயம் தெரிஞ்சிடுச்சு தானே, நாங்கள் அந்த ஆள்கிட்ட மூஞ்ச மாற்றினோம், அந்த மௌலவியிட மூஞ்ச மாற்றினோம். இம்தியாஸ் மௌலவிக்கு கால் பண்ணி 12 ஹவருக்குள்ளால் மார் ஆக்ஷன் எடுத்தீங்க. அது உண்மையாக பொய்யான்னு நிரூபிக்க. அது போடுற எங்களுக்கு தெரியாது, அது வந்து போய் வீடியோ தான் சொல்லி. ஆனால் விஷயம் உண்மை, உங்களுக்கு அது தெரிஞ்சால் போதும். ஆனால் இதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க பாரு, அதில் தான்டா நீங்கள் நிற்கிறீங்க. இப்போ தான் உங்களோட மூளை வேலை செய்யுதுன்னு நான் நினைக்கிறேன். மக்களோட காசில் ஊழல் பண்ண 10 லட்சத்தில் சட்டி இருக்குது, முட்டி இருக்குது, சமைச்சி போட யாரும் இல்லடி புரியாணின்னு பார்த்து கொண்டிருந்தான். ஏண்டா அரிசி முடிஞ்சு, ஃபித்ரா அரிசி 1500 கிலோ முடிஞ்சு. அதோட புரியாணி கடையை நிப்பாட்டி என்ன செய்யலான்னு யோசித்தான். சரியாக மாட்டினீங்கடா நீங்கள். இனி உங்களை வச்சு தான் இன்னொரு 20 வருஷத்தை ஓட்டுவான். ஏன்னா கொழம்புல இந்த பருப்பு வேவாது, நல்லா வச்சு செஞ்சுக்கிறான். தெரு நாய் அடிக்கிற மாதிரி அடின்னு அடிச்சிக்கிறான். எல்லாம் வீடியோ எடிட்டிங் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க தானே. அந்த ஏரியாவில் போயிட்டு இவன் நாய்களுக்கு தின்ன கொடுத்தேன்னு சொல்கிறான் தானே. அந்த ஏரியா மக்கள்கிட்ட போயிட்டு கேளுங்கடா இது பொய்யா நெசமாண்டு. அந்த அளவு கூட உங்களோட மூளை வேலை செய்யாத அளவுக்கு உங்களை மாற்றி வச்சுக்கிறேன். மதிக மிதியால் உள்ள ஆம்பளை பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் என்னென்னா, இவன் உங்களோட பிள்ளைகளுக்கு ஐஸ் பழக்கிறான், உங்களோட இளைஞர்களுக்கு ஐஸ் பழக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். இவனோட சுற்றிக்கிறவங்கள கொஞ்சம் விசாரித்து பாருங்கள். நாளைக்கு இவனோட ஃப்யூச்சர் எல்லாம் நாசமாக போகுது. இவனோட சேர்ந்து ஆகி தான் நடக்க போகுது. ஏண்டா கொழும்புக்கு போயிட்டு நொட்டி இவன் 24 ஹவர்ஸ் மரத்துறக்க அவங்களோட ஊருக்கு வந்துட்டான். அவன் என்ன எடுத்து வந்தான்னு பார்த்தீங்களா? எங்களுக்கு கேள்விப்பட்ட அளவுக்கு இவன் வந்து அவங்களோட ஊரில் உள்ள சில இளைஞர்களுக்கு ஐஸ் பழக்கிக்கிறான். அது உங்களுக்கு காலம் போன பிறகு தான் விளங்கும். சரி, ஒரு நாள் கூட அவனோட பொண்டாட்டி பிள்ளைகளோட இயலாத நிலைமையில் அவனோட வருமானம் இருக்கி அவங்களோட ஊரை நம்பி அந்த ஊர் பொடிமாருக்கு ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ணுறோம். இந்த மண்டை பஜிலி பேசினதெல்லாம் பொய் சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட சொல்லுவோம் பார்க்க. இப்படி நான் சொன்னது முஸ்லீம்களை சண்டைக்கு கூப்பிடுறது போய், அல்ல இல்லைன்னு சொன்னது போய், 10 லட்சம் முஸ்லீம்களை சண்டைக்கு கூப்பிடுறது போய், முஸ்லீம்கள்ட மேலே காரி துப்பினது போயிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட சொல்லுங்கள். நீங்கள் தைரியமான ஆம்பளைந்தா. ஏன்னா அவங்களுக்கு கணக்கு காட்டத்தான் துப்பு இல்லை. இந்த வீடியோண்டாவது சரி போட சொல்லுங்கள் பார்க்க. தைரியமான ஆம்பளை இருந்தால், அவங்களோட ஊரில் ஆம்பளைகள் இருந்தால் போட சொல்லுங்கள் பார்க்க. பண்டார கொஸ்வத்தில் இருக்கிற மதிக மிதியால் மக்களை பற்றி என்னத்தை சொல்லன்னு நினச்சி ஒரு விஷயம் ஒன்று நினச்சேன். சுட்ட கருவாடு மாசி ஆகலாம், உப்பு மாங்காவும் தோசி ஆகலாம், சின்ன பிஸ்கத்தும் மஸ்கத் ஆகலாம். ஆனால் என்றைக்குமே நீங்கள் மனுஷனாக மாட்டீங்கடா. ஏண்டா யோசிக்கிறீங்க இல்லை? இஃப் த கேப் இஸ் ஷூட் யூ கேன் வேர் இட். தொப்பியார்னா தாகண்ட். அஸ்ஸலாமு அலைக்கும், குட் பை. டீசெண்டா போ, கத்தாத அண்ணன் கத்தனா. டேய் ஓடாத, டீசெண்டா போ காட்டி குத்துறாத, ஓடாத டீசெண்டா போ காட்டி குத்துறாத. இதெல்லாம் நம்மளுக்கு பழக்கப்பட்டதா. ஓடாத சொன்னா